ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செம்மங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவிலில் நடக்கும் நவாவரண சுவாசினி பூஜையை பார்க்க போகிறோம். கும்பகோணத்துலேருந்து விடிகார்த்தால் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். வழிநெடுக எங்கே பார்த்தாலும் ஒரே பனிமூட்டம், குறிப்பாக வயல்வெளிகளுக்கு மேலே கம்ப்ளீட்டாக பனியால் மூடி இருந்தது. இந்த அற்புதமான இயற்கை அழகை ஆனந்தமாக ரசிச்சுண்டு நாச்சியார் கோவில், திருச்சேரை, எண்கண், மஞ்சக்குடி போன்ற க்ஷேத்திரங்களை தாண்டி குடமுருட்டி ஆறையும் தாண்டி போனால் செம்மங்குடிங்கிற அழகான கிராமத்துக்கு போய் சேரலாம். செம்மங்குடிங்கிற பேரை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருது கர்நாடக சங்கீத மாமேதை ஸ்ரீ செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர் அவர்களை தான். ஆமாம், அவர் வாழ்ந்த ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். இதோ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில் வந்தாச்சு. மிக அழகான அலங்காரம், வண்ணமயமான ஒளிவிளக்குகளோட கோவிலே திருவிழா கோலமாக இருந்தது. கோவிலுக்குள்ளே வர சுவாசினிகளையும் பக்தர்களையும் வாங்கோன்னு கூப்பிட்டு காஃபி குடிங்கோன்னு உபச்சாரம் பண்ணி அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. சூடாக காஃபியை குடிச்சிட்டு முதல்ல பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டோம். எல்லாம் நல்லபடியாக நடக்க அவரோட தயவு வேணும் இல்லையா? ஸ்ரீ மகாமேரு ஸ்தலமான இந்த கோவிலோட பின்பக்கத்தில் அகஸ்திய புஷ்கரிணி இருக்குது. இந்த நவாவரண பூஜையில் உட்கார்ற சுவாசினிகள் எல்லாரும் இந்த புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். குளத்தில் இறங்கி குளிக்க முடியாதவாளுக்காக குளத்து தண்ணி பைப்பில் வரா மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. நிறைய தடுப்புகளும் இருக்குது. இந்த குளத்தோட அழகை பாருங்கோ. அதுவும் இந்த காலை வேளை பனி மூட்டத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த செம்மங்குடி திருக்கோயிலோட பரம்பரை அர்ச்சகரும் தேவி உபாசகருமான ஸ்ரீ ஆனந்தவல்லிதாசர் சிவஸ்ரீ ஏகாம்பரநாத குருக்கள் என்பவர் ஆனந்தவல்லியோட பரிபூர்ண கிருப்பையால் ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீசக்கரம் ரெண்டுத்தையும் 27 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அந்த பிரதிஷ்டை தினம்தான் வருஷா வருஷம் ரொம்ப விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுறது. பூஜைக்கு வந்திருந்த சுவாசினிகளை 20 பேரா ஆசனத்தில் உட்கார வச்சு அம்பாலாவே பாவிச்சு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட மஞ்சள் குங்குமம் இட்டு அவ்வளவு அழகாக உபச்சாரம் பண்ணினா. சுவாசினிகள்லாம் அம்பாள் ஸ்வரூபம் இல்லையா, அவளுக்கு போடுறதுக்காக மாலைகள் தயாராகின்னு இருக்கு. இவர் தான் அகஸ்தீஸ்வரர். சிவஸ்ரீ ஏகாம்பரநாத குருக்களோட புதல்வரும் பிரதம சிஷ்யருமான சிவஸ்ரீ ஹரிஹர சிவம் அப்படிங்கிற ஒரு முன்னிலையில தான் இந்த சுவாசினி பூஜை எல்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு வருது. இதோ ஆனந்தவல்லியை பாருங்கோ, அற்புதமான அலங்காரத்தில் தகன்னு ஜொலிச்சுட்டு இருக்கா. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு பரவசமாக இருக்கு. இதோ சுவாசினிகளுக்கு எல்லா உபச்சாரமும் மரியாதையும் முடிஞ்சு புடவை கொடுத்துட்டு இருக்கா. இனிமேல் அவள் பின்னாடி இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிட்டு வரணும். கிட்டத்தட்ட 120 சுவாசினிகள், அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி புடவை, ப்ளவுஸ் பீஸ். இங்கே இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட வாலண்டியர் பண்ணுறவா எல்லாருமே பெரும்பாலும் இந்த குரு பரம்பரையில் ஸ்ரீவித்யா உபதேசம் எடுத்துட்டவா தான். இதோ ஆரத்தி எடுத்தாச்சு. இந்த சுவாசினிகள்லாம் எழுந்துட்டு குளிக்க போன உடனே இதோ நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ தலையில் எண்ணெய் வச்சு விட்றா பாருங்கோ. அடுத்ததான் நாங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு காலில் நலங்கு இட்டுண்டு எல்லா மரியாதையும் எடுத்துக்கணும். இவ்வளவு சுவாசினிகள் வந்ததுக்கு அங்கே எந்தவித சத்தமோ குழப்பமோ இல்லாமல் வரிசையாக ஒத்தத்தரையும் உட்கார வச்சு மரியாதை பண்ணி அவ்வளவு டிசிப்ளின்டாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 120 பெண்களை ஒரே இடத்துல சமாளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஆனால் இங்கே வந்திருந்த பெண்கள் கூட அவ்வளவு பொறுப்பாக அமைதியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பேட்ச்லையும் ஒத்தத்தற்கா காலில் நலங்கிட்டு புடவை வைக்க வச்சு கொடுத்துட்டா. ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு பாடலாமேன்னு பாடினோம். குளத்தில் குளிக்க போகிறவா எல்லாருக்கும் ஒரு மெடிமிக்ஸ் சோப்பும் ஷாம்புவும் கொடுக்குறா. நல்ல பசுமஞ்சளை அரைச்சி முகத்தில் பூசிக்கிறதுக்கு கொடுக்குறா. எனக்கு தான் இந்த குளிரில் குளத்தில் குளிக்க பயமாக இருந்தது. ஆனால் குளத்தில் குளித்ததுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்துட்டு வரவே மனசு வரல. குளிச்சுட்டு அவள் கொடுத்த 9 கஜம் புடவையை கட்டிட்டு எல்லோரும் பூஜைக்கு தயாராகிட்டோம். இதோ இங்கே எல்லாருக்கும் கஞ்சி ரெடியாக இருக்குது.
வேணுங்கிற அளவு அவ கஞ்சியை குடிச்சிட்டு இங்கே உக்காந்துட்டோன்னா எல்லாரும் திரும்பி ஒத்தத்தருக்கா வந்து காலில் நலங்கிட்டு விடுறா. அத்தனை பேரும் உண்மையான பக்தி பாவத்தோட நமக்கு எல்லா உபச்சாரங்களும் பண்ணும்போது நம்ம அறியாமையே நமக்கு நானும் அம்பாள் ஸ்வரூபம்தான் அப்படிங்கிற எண்ணம் வர்றது உண்மைதான். கஞ்சி சூடாக வாய்க்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. இதோ இன்னொரு பேட்ச் சுவாசினிகள் உட்காந்துன்னு நலங்கிட்டு இருக்கா. வந்திருந்த சுவாசினிகள் நிறைய பேர் நல்ல சிங்கர்ஸாக இருந்தா. இவா பாடினதெல்லாம் முழுசாக போடணும்னு ஆசை. ஆனால் வீடியோ ரொம்ப நீளமாக போயிடுமேன்னு போடலை. இவ்வளவு இனிமையாக கூப்பிட்டால் அம்பாள் வரமாட்டாளா என்ன? இப்படி பக்தி நிறைந்த பாடல்களையும் ஸ்லோகங்களையும் கேட்டுக்கொண்டே நாங்களும் எங்கள் காலில் நலங்கு எல்லாம் வெட்டிக்கொண்டோம். பிரளய காலத்தில் அகஸ்திய முனிவரால் குடமுருட்டி ஆற்றின் வடதிசையில் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் இங்குள்ள சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காஞ்சி மகாபெரிவா இந்த ஊரில் 2 மாதம் தங்கியிருந்த போது தினசரி வந்து இந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவேராம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்தரம் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பரசுராம கல்பத்தில் கூறியிருக்கிறபடி நவாவரண பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். பூஜை முடிஞ்சு அம்பாளுக்கு தீபாராதனை கற்பூரமெல்லாம் காட்டியாச்சு. நவாவரணம்னா 9 ஆவரணங்கள் இல்லையா? ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் இத்தனை சுவாசினிகள் அப்படின்னு கணக்குண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது போல் ஆசனம் தயார் பண்ணி அது மேலே பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இந்த பூஜையை பண்ண போகிற 4 சிவாச்சாரியர்களும் சன்னதிக்குள்ள அதற்குண்டான கிரமப்படி தயாராகின்றிருக்கா. அவள் 4 பேருக்கும் சிவஸ்ரீ ஏகாம்பர குருக்கள் தலையில் கிரீடம் அணிவிச்சு நல்லபடியாக பூஜை பண்ணுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். எல்லாருக்குமே அவர் தான் குருங்கிறதுனால அத்தனை பேரும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. இந்த வீடியோ எடுக்கிறத முன்னிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடைச்சது என்னோட பாக்கியம்னு தான் நினைக்கிறேன். நிஜமாவே காண கிடைக்காத ஒரு அற்புதமான தருணங்கள் தான் இதெல்லாம். இவர் தான் சிவஸ்ரீ ஏகாம்பர குருக்கள், பெரிய மகான். இவர் ஒவ்வொரு தடவை ஆனந்தவல்லி மகராஜுக்கு ஜெயின்னு சொல்லும் போதும் அம்பாள் கண்ணு கழுத்தாப்புல தெரிவாளாம். சிவாச்சாரியர்கள் 4 பேரும் பூஜை பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. நாங்கள் சுவாசினிகள் எல்லாரும் அவா இடத்துக்கு போய் ஒத்தொத்தராக உட்காந்துக்கிறதுக்கு போயின்ட்டுருக்கோம். முதல் 8 ஆவரணங்களுக்கு உண்டான சுவாசினிகள் இங்கே கீழே உட்காந்துட்டுருக்கோம். 9வது ஆவரணத்துக்கு 2 பேர் தான். அவா மட்டும் அம்பாளுக்கு முன்னாடி சந்நிதியிலேயே உட்காந்துட்டுருப்பா. இன்றைக்கி மொத்தம் 112 சுவாசினிகள் உட்காந்துட்டுருந்தோம். ஒவ்வொரு சுவாசினியும் ஒவ்வொரு தேவதையாக வரித்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்லோகம், தனித்தனி நைவேத்தியம், பூஜை முறைகள் உண்டு. இதோ புஸ்தகம் கொடுக்குறா பாருங்கோ, அதில் அந்த குறிப்பிட்ட சுவாசினிக்கு உண்டான ஸ்லோகங்கள் மட்டும் இருக்கும். எல்லா சுவாசினிகளும் உட்காந்துட்ட உடனே எல்லார் கழுத்துலேயும் மாலை போட்டு பூஜையை ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு சிவாச்சாரியர்களுக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒருத்தர், அப்புறம் அந்த பூஜைக்கு வேணுங்கிற சாமான்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக 2 பேர் உதவி செய்கிறதுக்கு. அப்படி அவ்வளவு ஆர்கனைஸ்டாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தா. அங்கங்கே 1, 2, 3ன்னு 8 வரைக்கும் நம்பர் இருக்குது. நம்ம எங்கே உட்காந்துட்டுருக்குறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பரை பார்த்து நம்ம அந்த ஆவரணத்தை சேர்ந்தவான்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஒத்தொத்தருக்கும் தனித்தனியாக பூ போட்டு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு கற்பூரம் காமிச்சு அப்படி பண்ணின போது கூட எந்தவித தடங்களுமே இல்லை. எல்லா சாமான்களும் ரெடியாக இருந்தது. அங்கே வாலண்டியர் பண்ணின எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே இதில் அவ்வளவு இன்வால்வ்டாக இருந்ததுனால அவள் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது. இப்படி பூஜை நடந்துகிட்டே இருக்கிறதே ஸ்ரீ ஏகாம்பர குருக்கள் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தவல்லி சத்குரு மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு போவார். நமக்கு மெய் சிலருக்கும் அதை கேட்கும்போது அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ணினா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு சுவாசினிக்கும் அவள் தனித்தனியாக எல்லா பூஜை விதியும் பண்ணினான். ஒரு ஆவரணத்துக்கு 11 பேர் இருக்கா அப்படின்னா அந்த 11 பேருக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணி கடைசியாக அந்த ஆவரணத்தை சேர்ந்தவா எல்லாருக்கும் பூ போட்டு சாம்பிராணி காமிச்சு தீபாராதனை காமிச்சு கற்பூரம் காமிச்சு அந்த ஆவரணத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆவரணத்துக்கு பூஜை செய்கிறதுக்கு போயிடுவாள். இப்படி பிரகாரத்தில் அமர்ந்துட்டு இருந்த 8 ஆவரண சுவாசினிகளுக்கும் ரொம்ப அற்புதமாக பூஜை நடந்தது. ஒவ்வொருத்தரையும் அம்பாலாவே பாவிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோடு அவள் பூஜை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு என்னை கூட்ட ஸ்ரீ சேதுராமன் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. ஒவ்வொரு சுவாசினிக்கும் பிரத்யேகமாக ஒரு தேவதையோட நாமா உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்தது சர்வரக்ஷாயை. எனக்கு அந்த நாமா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்பாள் அந்த ஸ்திதிலேயே என்னை எப்பவும் வைக்கணும் அப்படின்னு நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஒவ்வொரு சுவாசினிக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணிட்ட உடனே அவளுக்கு தனியாக பிரசாதம் சக்கரை பொங்கலும் வடையும் வச்சு நைவேத்தியம் பண்ணினா. இதோ கீழே பிரகாரத்தில் அமர்ந்துட்டுருக்கிற 8 ஆவரண சுவாசினிகளுக்கும் பூஜை நடந்து முடிய போகிறது. இங்கே எல்லா சுவாசினிகளுக்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சன்னதியில் இருக்கிற கடைசி ஆவரண 2 சுவாசினிகளுக்கும் பூஜை நடக்கும். அவளுக்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஸ்ரீ ஆனந்தவல்லியை பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சுவாசினி பூஜையில் நான் கலந்துப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அம்பாள் கிருப்பை தான். இங்கே அம்பாள் சன்னதியில் கடைசி ஆவரணத்து சுவாசினிகளுக்கு பூஜை நடந்து முடிஞ்ச உடனே பிரார்த்தனை பண்ண போகிறோம். மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கரராஜ நிலையே ஸ்ரீ ஆனந்தவல்லி நமோஸ்துதே ராஜீவலோச்சனே பூர்ணே பூர்ணச்சந்திரவிதாயினி சௌபாக்யம் தேஹி மே நித்யம் ஸ்ரீ ஆனந்தவல்லி நமோஸ்துதே. இப்படி நல்லபடியாக பூஜை முடிந்து அதே இடத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அற்புதமான அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் வயிறார சாப்பிட்டுவிட்டு தாம்பூலம் தரித்து கொண்டு மனம் முழுக்க சந்தோஷத்துடனும் திருப்தியுடனும் கோவிலை விட்டு கிளம்பினோம். அக்கம் பக்கத்து கிராமங்கள், கும்பகோணம், சென்னை, இப்படி பல ஊர்களிலிருந்தும் சுவாசினிகள் வந்திருந்தனர். நாங்களும் இங்கிருந்து கிளம்பி இந்த ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு கிளம்பினோம். இந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு வீடும் பார்க்க வேண்டிய வீடு. அது எல்லாத்தையும் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சாயந்தரம் நடந்த கோலாட்டத்தை பாருங்கோ. தாண்டவாய நமவோ சிவ 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 ஹராய நமவோ பவ 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 ஹராய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய சிவசிதம்பரம் நாடுடேஸ்வரே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வண்டி மண்டல வாசிரே நமஹ புண்ணியசகரூபாய நமஹ புன்ஸ்ரீ ஜகமுகாய ஜககல்ப. அம்பாள் கோலாட்ட பிரியை என்பதால் கட்டாயம் கோலாட்டம் ஆடுவது இங்கு வழக்கமாம். அடுத்த வீடியோவில் அழகான செம்மங்குடி கிராமத்தை உங்களுடன் சேர்ந்து சுற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.